இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சூட்சும ரகசியங்கள் சில விஷயங்கள் இந்த ராசிக்கு நடந்தே தீரும். இதெல்லாம் கவனம், இதெல்லாம் வேண்டாம். தவிர்க்க வேண்டியது என்ன, கடவுள் வழிபாடு என்ன, எதெல்லாம் சக்ஸஸ் பண்ண கொடுக்கும், அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு தெளிவாக இந்த ராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்கு சொல்கிறது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் செவ்வாய் வீடு, அதிர்ஷ்டம் யோகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அப்லிஃப்ட் பண்ணியே தீரும். இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யோக பலன் வந்துடும். ஏன்னா 9ஆம் அதிபதி இந்த ராசியில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அப்போ பொறுப்பு புண்ணியம் பாக்கியம்னு சொல்லணும். இதில் பாக்கியாதிபதி இந்த ராசியில் இருக்கிறனால நீச்சபங்க ராஜயோகம் மட்டும் இந்த ராசிக்கு ஏற்பட்ட விருச்சிக ராசி என்பதற்கு உயர்வு பெறும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வளர்ச்சி, புகழ், டெவலப்மெண்ட் இந்த ராசி தான். இந்த ராசி எந்த ஒரு சூழ்நிலையும் மனசை மட்டும் தளர விடாமல் இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும், விருதுகள் வாங்குகிற அளவு போகும். ராசிக்கு 2க்குரியவரும் 5ஆம் அதிபதியாக வரார் குரு பகவான். அப்போ வாக்குப்பளிதம் உண்டு, ஆசிரியர் தன்மைகள் ஏற்படும். இவங்க ஒரு கதைகள் சொல்லி ஆரம்பிக்கிறது மற்றவங்களை மனசுக்கு இதமாக ராசி கொண்டு. 10ஆம் அதிபதி உச்சம் பெறுகிற உங்கள் ராசி 6ஆம் இடம். இப்போ இந்த ராசிக்கு வேலை, தொழில், கடன் இது மூன்றுமே மாறி மாறி சர்க்குலேட் ஆகும். கடனை பார்த்து குறைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இருக்கும். இந்த ராசி எதில் கவனமாக இருக்கணும் அதை இப்போயே பேசிடுவோம். ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டியது வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது ஒரு பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தை பற்றி பேசுவோம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சூட்சும ரகசியங்கள் சில விஷயங்கள் இந்த ராசிக்கு நடந்தே தீரும். இதெல்லாம் கவனம், இதெல்லாம் வேண்டாம். தவிர்க்க வேண்டியது என்ன, கடவுள் வழிபாடு என்ன, எதெல்லாம் சக்ஸஸ் பண்ண கொடுக்கும், அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு தெளிவாக பார்த்துரும். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்கு சொல்கிறது. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் செவ்வாய் வீடு, அதிர்ஷ்டம் யோகம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அப்லிஃப்ட் பண்ணியே தீரும். இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யோக பலன் வந்துடும். ஏன்னா 9ஆம் அதிபதி இந்த ராசியில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அப்போ பொறுப்பு புண்ணியம் பாக்கியம்னு சொல்லணும். இதில் பாக்கியாதிபதி இந்த ராசியில் இருக்கிறனால நீச்சபங்க ராஜயோகம் மட்டும் இந்த ராசிக்கு ஏற்பட்ட விருச்சிக ராசி என்பதற்கு உயர்வு பெறுவார்கள். எவ்வளோ பெரிய இறக்கத்தில் வந்தாலும் திருப்பி வந்துடுவாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் இந்த ராசிக்கு சொல்லும். 8ஆம் இடம் ஏன் சொல்கிறோம்னா, ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள், அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ராசி இதுதான். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வளர்ச்சி, புகழ், டெவலப்மெண்ட் இந்த ராசி தான். இந்த ராசி எந்த ஒரு சூழ்நிலையும் மனசை மட்டும் தளர விடாமல் இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கும், விருதுகள் வாங்குகிற அளவு போகும். ராசிக்கு 2க்குரியவரும் 5ஆம் அதிபதியாக வரார் குரு பகவான். அப்போ வாக்குப்பளிதம் உண்டு, ஆசிரியர் தன்மைகள் ஏற்படும். இவங்க ஒரு கதைகள் சொல்லி ஆரம்பிக்கிறது மற்றவங்களை மனசுக்கு இதமாக இருக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ சொந்த பந்த பேச்சுவார்த்தை இருக்குது இல்லை உங்களுக்கு உண்டு. ஒரு சில நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம், சார் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்ன சார் எப்படி சார் டெவலப் பண்ணுறது. குறிப்பாக பெண்கள்லாம் கேட்பாங்க, சார் எங்களுக்கும் வருமானம் வேணும், எங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதான் நிறைய விருச்சிக ராசிக்கார கொஞ்சம் மனசு தளர்ந்துருவாங்க. இருக்கா இல்லையா, வேலைக்கு போகலாமா இல்லையா. இந்த ராசிக்கு நான் சிம்பிள் பதிலாக சொல்கிறேன். 5-2 தொடர்புமா. வீட்டில் ஒரு பூஜை ரூமில் ஒரு மஞ்சள் பிடித்து வைத்து, மஞ்சளில் விநாயகராக இருக்கலாம், விநாயகர் மாதிரி பிடித்து வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்துக்கு போய்ட்டுருவீங்க. இந்த ராசிக்கு குறிப்பிட்டதில் ஒரு சிலருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆக்டிவேஷன் கொடுப்பேன். இந்த மாதிரி நிறையா சூட்சமங்களாக இருக்குது. இப்போ இந்த ராசி ஜெயித்து விடும் என்பது மாற்று கருத்து அல்ல. அடுத்து இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. வேலையில் சம்மந்தப்பட்டது நிர்வாக பதவி. ஆரம்பத்தை செஞ்சவொடனே சாதாரண போஸ்டிங்காக இருக்கும், போக போக ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு கீழே வேலையாட்கள் போட்டு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஆக இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், வேலையில் உயர் பதவி ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது உண்டு. கிடைக்குமா இல்லையான்னு பல தடங்கள் ஏற்படும். கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சங்கங்கள் சபையில் ஒரு அதிகார பதவி கிடைக்கும் நிச்சயமாக.
அப்போ இந்த ராசிக்கு உண்டு. 10ஆம் அதிபதி உச்சம் பெறுகிற உங்கள் ராசி 6ஆம் இடம். இப்போ இந்த ராசிக்கு வேலை, தொழில், கடன் இது மூன்றுமே மாறி மாறி சர்க்குலேட் ஆகும். கடனை பார்த்து குறைத்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இருக்கும். இந்த ராசி எதில் கவனமாக இருக்கணும் அதை இப்போயே பேசிடுவோம். ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டியது வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது ஒரு பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தை பற்றி பேசுவோம். திருமணம் எப்படி நிறையா விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா அசலில் பொண்ணு அமையிற மாதிரி இருக்குங்க. சொந்தத்தில் பொண்ணு அமையுமா இல்லை, ஒரு சிலர் தான் சொந்தத்தில் வருது. மற்றும் வெளியூரில் பார்த்தோம், வெளி மாவட்டத்தில், வெளிநாட்டில் அசலில் ஒரு சில அந்த லக்னங்கள் அமைப்புகள்லாம் பார்த்துட்டு சொல்லுவோம். அதை பார்க்கும்போது இவங்க சூட்சம் விஷயமாக என்ன வருதுன்னா, இவங்களுக்கு அந்த மாறி, அதாவது லைட்டாக சப்காஸ்ட் எதாவது மாறி இந்த மாதிரி வர மாதிரிலாம் வருது. அப்போ அது பார்த்து சூட்சமங்கள் பண்ணணும். இவங்களுக்கு தந்தை உடன் இருக்கின்ற அமைப்புகள் ஒரு சிலருக்கு குறைவு. 50-50 ரேஷியோ. அப்பாவோட இல்லை, அப்பா செட் ஆகலை, தந்தை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செஞ்சு அந்த மாதிரி சிறப்பாக பண்ணக்கூடிய அம்சங்கள் நிறைய பேத்துக்கு அமையலை இந்த விருச்சிக ராசி. ஈவன் பெண்களுக்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வரல. அப்போ ஏன்னா 9ஆம் இடம் பாதகமாக இருப்பதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு அம்பாள் வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் நிச்சயமாக ஒன்று பண்ணிக்காங்க. அதுதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே கொடுக்கும். இது ஒரு சூட்சம ரகசியம். 10ஆம் அதிபதி இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யலாம். இதெல்லாம் இந்த ராசிக்கு ஒரு அப்லிஃப்ட் கொடுத்துவிடும். அப்போ எப்போ பண்ணணும்னா நிச்சயமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், நிரந்தர வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் இதில் இன்னொன்று பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிறைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் டெவலப் ஆகுமா ஆக மாட்டாமா, இது ஒரு எப்போவுமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கும். வேலை நல்லா இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாமா. இந்த ராசி இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பார்க்குறதுக்கு லக்னங்கள், தசாபுத்திகள் நிறைய சூட்சமங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகுமானா நிச்சயமாக செட் ஆகுங்க. அது ஆகலைன்னு சொல்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் சிவ வழிபாடு இல்லை தீப வழிபாட்டுக்கு பின் தான் தொழிலை வளர்ச்சியடையும். உங்களுக்கு பூர்வீக ரீதியாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாகவே பேசுவோம். ரைட். அது முன்னாடி யாருக்காவது புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சொத்து சுகங்களில் வரும். அதில் சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை பேசி சால்வ் பண்ணி வர மாதிரி இருக்கும். நம்பர் 1. ஒரு சிலரில் சொந்தத்தில் கேஸ் நடக்குது, ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டுருக்கு, முடியுமா, பூர்வீகத்தில் இருக்கும். வழக்கு வெற்றி இதில் உண்டு. பெண்களுக்கே பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் அனுகிரகம் இருக்கின்ற ராசி இந்த விருச்சிக ராசி. ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட சைனுக்கு வந்தாங்க ஆவாங்க. இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரனாக வருகின்ற சுக்கிரன் கலஸ்திரம் இதெல்லாம் சொல்லும். 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி நீச்சம் வரும். அப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு பிஸ்னஸ் எடுக்கலாமா. நிறைய விருச்சிக ராசி கீழே விழுந்தப்பறம் ஃபாரின் சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வேறு இடத்துல வாங்கி இங்கே இது பண்ணுறாங்கிறத மாட்டிக்குவாங்க. இவங்க லோக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ரியல் எஸ்டேட், கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம், ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, கட்டணம் சம்மந்தப்பட்டது, மோட்டார் வாகனங்கள், உணவு சம்மந்தப்பட்டது, இதில் கொஞ்சம் பேர் ஹோட்டல் சம்மந்தப்பட்டெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஹோட்டல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இந்த லக்ன அடிப்பில் பார்த்து எடுக்கும் பொழுது நிச்சயமாக மேலே போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இந்த ராசி குடும்பம் திருமணம் அமைய அம்பாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமை அதுக்கு மட்டும் அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக வருது. இவங்களுக்கு சுயம்பர பார்வதி மந்திரம் திருமண யோகத்தை கொடுக்குது. வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்லேருந்து வழிபட பெருமாள் வழிபாடு, அது குறிப்பாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடம் வீடு சொத்துக்கு அமைய தாமதம் ஏற்படுதுன்னா அதில் காவல் தெய்வம். இவங்களுக்கு குறிப்பாக சூட்சம விஷயமே என்னென்னா, இவங்களுக்கு அந்த கமிஷன் வகையில் வருமானம் இதெல்லாம் அமைய வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதெல்லாம் நல்ல வாய்ப்புண்டு. காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்காங்க. இந்த ராசிக்கு செட் ஆகும். இவங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனம் ஆதாயம் உண்டு. இப்போ பொதுவாக எல்லாருமே எலக்ட்ரிக் மாறிட்டு வராங்க. பட் உங்களுக்கு எலக்ட்ரிக் சாதன வாகனங்கள் அமைப்புகள் பொதுவாகவே உண்டு. நான் ரெஃபரே பண்ணுவேன், எலக்ட்ரிக் வாகனங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி இழுத்துட்டு போயிடும். ரைட். இப்போ சூட்சமத்தை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேங்கிற ஒரு புக்கு. இந்த ஃபண்டமெண்டல் பேசிக் புக்கு. இதில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு ஜோதிட ரகசியங்கள், நட்சத்திர ரகசியங்கள் அதெல்லாம் பயன்படுத்தினா பார்ப்போம். ராசிக்கு ஹெல்த் விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய சூட்சம விஷயம் ப்ரெஷர் சொன்னேன். அடுத்தது இந்த ராசிக்கு மூட்டு சம்மந்தப்பட்ட ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை வித்தியாசம் வரும். அப்போ இது கவனம்.
திருமணம் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தாய் மகன் உறவில் ஃபஸ்ட்டு அப்பா கூட இருக்கும். இப்போ குறிப்பிட்ட தாய் ஒரு பெண்கள் இவங்களுக்கு சப்போர்ட் குறைவாக இருக்கும். இப்போ இவங்க குடும்பம் இது மட்டுமே இருக்கும். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது தப்புல இல்லை. சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தாலும் டெவலப் ஆகிடும். அதற்கு இன்னும் இவங்களுக்கு பார்க்கும்போது சந்திரனை வலுப்படுத்த பௌர்ணமி விரதங்கள் பௌர்ணமி சம்மந்தப்பட்டது பண்ணும்போது நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். அப்போ இந்த ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் விரக்தி மனப்பான்மை வந்தாலும் இறுதியில் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்குன்னு யூனிக்கான விஷயம் விடாமுயற்சி, அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். பல கீழே விழுந்தாலும் எதிர்த்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு, ப்ராசஸ் பண்ணலாம். அது கூட முக்கியமாக இறைவன் அருள் உண்டு, வாக்குப்பொழிதம் உண்டு. நல்லதே சொல்லுங்கள், நல்லது நிச்சயமாக நடந்துவிடும். உங்கள் சூட்சும விஷயங்களோடு தாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.